நிச்சயமாக ஆபிரகாம் வரும் 20ஆம் தேதி பங்கேற்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். 4 நாள் விழாவுடன் இந்த வரவேற்பு நடைபெற இருக்கிறது. 48 கிலோமீட்டருக்கு செயற்கை சுவர் அமைக்கப்படுகிறது. அதாவது வாஷிங்டன் நகரிலே 48 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பல இடங்களில் செயற்கை சுவர். அந்த செயற்கை சுவர் உயரம் பார்த்தால் 7 அடி உயரம். 7 அடி உயரத்திற்கு அந்த சுவர் அமைக்கப்பட இருக்கிறது. 25,000 காவல்துறை, ராணுவத்தினர், பல்வேறு உளவு அமைப்புகள் என்றால் அங்கு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, யுஎஸ் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட், ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு FBI உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த அமைப்புகளை சேர்ந்த 25,000 பாதுகாப்பு படை அமைப்பினர் 25,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இதுவரை அமெரிக்க வரலாறு காணாத அளவிற்கு வாஷிங்டன் DC, வாஷிங்டன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா என்று அழைக்கப்பட்ட அந்த தலைநகரம் முழுவதும் தற்போது பாதுகாப்பு வட்டத்திற்கு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வாஷிங்டன் நகரில் மட்டும் 34,500 ஹோட்டல்கள் இருக்கின்றன. பல்வேறு நட்சத்திர ஹோட்டல்கள், அனைத்து வகையான நட்சத்திர ஹோட்டல்கள் என்று பார்த்தாலும் 34,500 ஹோட்டல்கள் இருக்கின்றன. அந்த ஹோட்டல் ரூம்ஸ் அனைத்துமே 34,500 ஹோட்டல் ரூம்ஸும் தற்போது கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 70% இதுவரை அறைகளை புக் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் குறித்த முழு விவரங்களும் தற்போது ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு நான் ஏற்கனவே 7 அடி உயரத்திற்கு கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த செயற்கை வாள்கள் அமைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமான இடங்கள், அமெரிக்க அதிபர் வசிக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த மாளிகை, வெள்ளை மாளிகை, அதே போன்று நாடாளுமன்ற கட்டிடம் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகின்ற நாடாளுமன்ற கட்டிடம், இங்குதான் செனட் மற்றும் மற்ற மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய நாடாளுமன்றம், அது கேபிட்டல் என்று அழைப்பார்கள். எனவே இந்த 2 கட்டிடங்களில் தான் முழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த 2 கட்டிடங்களை சுற்றி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு இடங்கள் வெஹிக்கிள் டிராபிக் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள், செக் போஸ்ட் என்று அழைப்பார்களே அந்த தற்காலிக செக் போஸ்ட் பல இடங்களில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு கோட்டை போன்று மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பாதுகாப்பு கெடுபிடிகளை பார்த்து வாஷிங்டன் டிசியில் வசிக்கின்ற பல்வேறு அமெரிக்கர்கள் சுற்றுலா விடுமுறைக்காக அமெரிக்க தலைநகரிலிருந்து வெளியேறி மற்ற இடங்கள் சென்று கொண்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. என்றால் அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பட. அதற்கு காரணம் என்னவென்றால் உச்சபட்ச ஹையர் த்ரெட் என்விரான்மெண்ட் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். எனவே உச்சக்கட்ட அச்சுறுத்தல் எதிரொலி சூழல் காணப்படுவதால் உயர்மட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே நியூயார்க் நகரிலே அமெரிக்க அதிபராக போட்டியிடும் பொழுது வேட்பாளராக ட்ரம்ப் இருந்த பொழுது அவர் பங்கேற்ற விழா ஒன்றிலே தேர்தல் பரப்புரையின் பொழுது துப்பாக்கியால் சுட அவரை சுட்டுக்கொள்ள முயற்சி ஒன்று நடைபெற்றது அனைவரும் அறிந்ததான். அதற்கு பின் நியூ ஆர்லியன்ஸ் நகர் மற்றும் நியூயார்க் நகரம், அதே போன்று நியூ ஜெர்சி ஆகிய இடங்களில் எல்லாம் தனியார் கார்களை கொண்டு வந்து வெடித்தது போன்ற பல்வேறு சம்பவங்கள் சமீப காலமாக ஒரு நபர் சம்பவங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இவை அனைத்தையுமே கணக்கில் கொண்டு எல்லா வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் எந்த ஒரு குறைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற வகையிலே அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த அளவுக்கு அந்த அவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என்ற தகவல் எல்லாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, 4 நாட்கள் விழாவாக இந்த பதவியேற்பு விழாவே 4 நாட்கள் விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. வரும் 18ஆம் தேதி வரும் சனிக்கிழமையே அந்த வரவேற்பு விழா, முதல் வரவேற்பு, அவர் அந்த மாளிகைக்கு வரக்கூடிய வரவேற்பு விழா நடைபெறுகிறது. அப்பொழுது வான வேடிக்கைகள், இதுவரை இல்லாத அளவுக்கு வான வேடிக்கைகள் தற்போது பார்க்கின்ற இந்த இடத்தில் தான் அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்பார். அந்த பதவியேற்பு விழா காட்சிகளும் தற்போது நமக்கு கிடைத்திருக்க அந்த முன்னேற்பாடுகள், தற்போது எங்கிருந்து கீழே இசை வாசிக்கப்படும், அமெரிக்க தேசிய கீதம் வாசிக்கப்படும். எனவே அந்த காட்சிகள் அந்த 18ஆம் தேதி வரவேற்பு வானவேடிக்கை கொண்டாட்டங்கள் நடைபெறும். அதே போன்று ட்ரம்புடைய தேசிய கோல்ஃப் கிளப் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திலே கேபினெட் ரிசப்ஷன், அவருடைய அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய முக்கிய செயலாளர்கள் எல்லாம் வருவார்கள். அவர்களுக்கு சிறப்பு விருந்து அளிக்கப்படும். அது மட்டுமல்ல, 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆர்லிங்டன் நேஷனல் சிமெண்ட்ரி என்ற இடத்திலே வீரர்களுக்கு, ராணுவ இறந்து போன வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அஞ்சலி செலுத்திய பிறகு ட்ரம்ப் வில் அட்ரஸ். அப்போது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், மகா என்ற ஒரு ஏற்கனவே அந்த பரப்புரை அவர் குறிப்பிட்டிருந்தால் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், MAGA, மகா என்று குறிப்பிட்டு மிகப்பெரிய அளவுக்கு குறிப்பிட்டு அது பெரிய அளவுக்கு மக்களிடம் சென்று வாக்காளி. எனவே இந்த மகா விக்டரி ரேலி, மகா வெற்றி பேரணியை நடத்த இருக்கிறார்கள். அதில் ட்ரம்பும் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.
எனவே இதை சுற்றி பல்வேறு இடங்களிலே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பின் கேண்டில் லைட் டின்னர், அன்று இரவே கேண்டில் லைட் டின்னரும் நடைபெறும். அதில் ட்ரம்ப் பங்கேற்க இருக்கிறார். முக்கியஸ்தர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 20 திங்கட்கிழமை சரியாக அமெரிக்க கிழக்கு பிராந்திய நேரப்படி சரியாக 12 மணி, நண்பகல் 12 மணிக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பார். அதாவது இந்திய நேரப்படி இரவு, அந்த திங்கட்கிழமை இரவு 10:30 மணிக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்க இருக்கிறார். அந்த கேபிட்டல் ஹில் என்று அழைக்கப்படுகிற இந்த இடத்தில் தான் அவர் பதவியேற்க இருக்கிறார். எனவே அந்த பதவியேற்பு விழா முடிந்த பிறகு அவர் அங்கிருந்து கேபிட்டல் கட்டிடத்திற்கு செல்ல இருக்க. அங்கே அன்றைய தினமே ஃபேர்வெல் டு பிடன், தற்போதைய அதிபராக பிடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு விடை அனுப்பு விழா நடைபெறும். அங்கிருந்து அவர்களுக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த கட்டிடத்தின் வெளியே செல்வார்கள். இவர் முறைப்படி அந்த கட்டிடத்திற்குள் உள்ளே செல்வார். ஓவல் ஆபீஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த அலுவலக கட்டிடத்திலே கையெழுத்து போட்டு அமெரிக்க ஜனாதிபதி பதவி ஏற்பார். பிடனும் பதவியேற்ற பிறகு பிடன் வெளியே செல்கின்ற விழா நடைபெறும். இதுதான் இந்த 4 நாட்கள். 21 இன்டர்ஃபெய்த் நேஷனல் ஒர்க் பிளேஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நேஷனல் சர்வீஸ் என்று ஒன்று நடைபெறும். அங்கு மிகப்பெரிய சர்ச் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திலே இன்டர்ஃபெய்த் அனைத்து மதங்களும் சேர்ந்து அங்கு ஒரு பிரார்த்தனை கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த பிரார்த்தனை கூட்டத்துடன் அவருடைய 4 நாள் விழா நிறைவடைகிறது. 20 பதவியேற்ற பிறகு அந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அவர் கையிலே வந்துவிடும். சீஃப் கமாண்டர் இன் சீஃப் என்ற பதவி, அதாவது ஒட்டுமொத்த ராணுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்பார். அதன் பின் மற்ற ராணுவ ரகசியங்கள் கொடுப்பது, அந்த பாஸ்வேர்ட் மாற்றுவது போன்ற பல்வேறு கட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. எனவே இந்த 4 நாள் பதவியேற்பு விழா ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கத்தில் ஏற்கனவே சொன்னது போல அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், இதுவரை அமெரிக்க வரலாறு காணாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆப்ரஹாம்.